ஹலோ மக்களே! மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்டின்ட்டு பாலாக்கீரை வாங்கினேன். ஸோ, அத வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து, மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து அதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை துவையல் வந்து பண்ணலாம் அப்டின்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி விதை எல்லாம் போட்டு, வெள்ளப்பூடு, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கார சட்னியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 சைட் டிஷ் வச்சு ஒரு தோசைய ஊத்தி நல்லா சாப்பிட்றலாம் அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு தான். ஸோ, நான் வந்து 7:30க்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம் அப்டின்ட்டு 2 துவையல் வந்து சைட் டிஷ்ஷா வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா அழகா ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷா இந்த 2 கார சட்னியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. மல்லி இலை வந்து இல்லாம இன்னைக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டு, நெறைய கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை துவையல் வந்து ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு சாப்பிடுவாங்களோ என்னமோன்னு நான் நெனச்சேன். ஆனா பசங்க ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க. எப்பொழுதும் என் மகா வந்து ஒரு தோசை தான் சாப்பிடுவா. இன்னைக்கு 3 பாலக்கீரை தோசைய வந்து சாப்பிட்டா. ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 3 பசங்களும் நல்லா விரும்பி டேஸ்ட்டா சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எங்க வீட்ல இன்னைக்கு மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்க வீட்ல என்ன அப்டின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மட்டும் ஹெல்த்தியா சாப்பிடக்கூடாது. பசங்களுக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஹெல்த்தியா எதுனாலுமே சாப்பாடு வந்து குடுக்கணும் அப்டின்ட்டு நம்ம ஹெல்த்தி வந்து ஸ்டார்ட் பண்றது கிச்சன்ல மட்டும் தான். ஸோ நீங்களும் கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.